அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் டிபி சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த மாநில அரசு காசநோய் சாம்பியன்ஸ் திட்டத்தை செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா தான் பண்றாங்க. சரியா? டிபி சாம்பியன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டிபி இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ எனக்கு டிபி இருக்கப்போ மேகாலயா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட திட்டங்கள் என் மேல செயல்படுத்தப்பட்டு எனக்கு டிபி அப்படிங்கிற அந்த நோய் குணப்படுத்தப்படும். சரிங்களா? சோ அந்த மாதிரி குணப்படுத்தப்பட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன டிபி சாம்பியனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ டிபி சாம்பியனா இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணுவேன்னா மற்ற டிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நேர்ல போய் கவுன்சிலிங் கொடுப்பேன். இந்த மாதிரி எனக்கும் டிபி இருந்துச்சு, அரசாங்கம் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, இந்த மாதிரி நிதி உதவிகள்லாம் கொடுத்தாங்க, அவங்க சொன்னதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன், அதனால எனக்கு டிபி வந்து சரியாயிருச்சு, அதனாலதான் நான் உங்க முன்னாடி வந்து பேச முடிஞ்சிருக்கு. நீங்களும் அரசாங்கம் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் டிபியில இருந்து சரியாயி நீங்க இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின், ஒரு இன்னோவேட்டிவ் கேம்பெயின் ப்ரோக்ராம் தான் இந்த டிபி சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது. இதை யார் செயல்படுத்துறாங்கன்னா மேகாலயா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? சோ நமக்கு டிபி ரிலேட்டடா இந்த கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலுமே இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் எவர் எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ரிலீஸ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேவை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான், ஆனா இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது, வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக காசநோய் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 24. ஓகேங்களா? காசநோய் தினம் அப்படிங்கிறது மார்ச் 24. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, who has been selected for the சங்கீத கலாநிதி அவார்ட் ஆஃப் த மியூசிக் அகாடமி 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா கேள்வி. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கே ஸ்ரீராமகுமார் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? கடைசியா, இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் கன்சியூமர் மார்க்கெட், உலக நுகர்வோர் சந்தையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4th லார்ஜஸ்ட் குளோபல் கன்சியூமர் மார்க்கெட்டா இருக்கு. நம்மளோட கன்சியூமர் மார்க்கெட் வேல்யூ மட்டும் பார்த்தோம்னா 65 lakh crore இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.